சைரஸ், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. ஹாய் ரித்து, எந்திரிச்சிட்டியா? நான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. உன் கூட இருக்க முடியலன்றது தான். எனிவேஸ், ஐ மிஸ் யூ ஸோ மச். நான் நாளைக்கு வந்துடுவேன். உனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்தால் பாவனா இல்லை அபியா வீட்டுக்கு வர சொல்லு. அப்புறம் மறக்காமல் டேப்லெட் போடு, சாப்பிடு, நல்ல ரெஸ்ட் எடு. தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. அப்புறம் பாப்பாவை சேட்டா பண்ணாம சமத்தா இருக்க சொல்லு. அப்பா வந்து கதை சொல்றேன்னு சொல்லிடு. ஓகே? இன்னைக்கு 3:30க்கு செக்அப் இருக்குல்ல, மறக்காம போயிடு. பார்த்து டிரைவ் பண்ணிருதோ. ஓகே? ஹே, ஐ மிஸ் யூ. ஸ்ருதி, வாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காரு. ரொம்ப குளிரான கடல் பக்கத்துல நிறைய பெங்குவின் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அதுல ஒரு பெங்குவின் மட்டும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா இருந்துச்சான். அதோட லைஃப்ல அழகான ஒரு குட்டி பெங்குவினும் சேர்ந்துச்சான். அம்மா பெங்குவின் அந்த குட்டி தான் உலகம்னு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அதோட குட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர ரொம்ப தூரம் போய் நிறைய மீன் பிடிச்சது. அதுக்கப்புறம் வேகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரப்போ ஜோனு மழை, டும் டும்னு புயல். அம்மா மாட்டிக்கிட்டு பயங்கரமா அடிபட்டுருச்சான். ஆனாலும் குட்டிய பாக்குற சந்தோஷத்துல அம்மா திரும்பி வந்து பார்த்தா குட்டி பெங்குவின் தனியா தூரமா கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு பாவமா கத்திட்டு இருந்துச்சான். அம்மா பதறிடுச்சு. அந்த குட்டி பெங்குவின் எப்படி போய் மாட்டிச்சுன்னா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலையா. இருந்தாலும் அதை காப்பாத்தணும்ட்டு அடிபட்டதோட கடலுக்குள்ள கால் எடுத்து வச்சுதான். ஆனா நிறைய முதல்ல ராட்சச மீன் கடிக்க காத்துட்டு இருக்குன்னு அம்மாவுக்கு அப்ப தெரியாதான். ராஜு, அம்மா இப்ப வந்து என்ன ரகு? பாவனா அப்பா இறந்துட்டார். கதிர், இதா மத்தியானம் தூங்கும் போது ஹார்ட் அட்டாக். வா உள்ள வா. கொஞ்சம் பாருங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலையே.
பாத்து யாரும் வந்துட்டாங்க பாருங்க. உன்னை பொண்ணுன்னு எப்பவுமே சொல்லுவீங்களே. ரிதம் ரிதம் வந்திருக்காங்க பாருங்க. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். தனியாயிட்டோன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதடி. உங்க அம்மாவுக்கு நீ தானே தைரியம் கொடுக்கணும். பாவனா பாவனா அவளை கொஞ்சம் தனியாக விடு. அஜய் எங்க? கதிரோட இருப்பான். கதிர், அஜய் அங்க இருக்கானா? அஜய் அங்க இருக்கானா? உன் கூட தானே உள்ள வந்தான். என்ன சொல்றீங்க? அங்கதானே அஜய் இருந்தான். இப்பதானே உன் கூட உள்ள வந்தான். ரகு, அஜய் இரு டென்ஷன் ஆகாத. சாவு வீடு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தேடு. அங்க போயிருப்பான். அஜய் சாரி சாரி. அஜய் என்னாச்சு? இல்ல ரகு. சின்ன பையன் தப்பு அஜய் அஜய் காணோம். என்னாச்சு? அஜய் காணோம்டி. சரி சரி இப்பதானடி பார்த்தேன். எங்க போயிருவான்? டென்ஷன் ஆகாத. அழாத. இங்கதான் இருப்பான். அந்த பக்கம் என்னாச்சுங்க? இந்த சின்ன பையனை சார் ஒரு பாத்தீங்களா? சின்ன பையனை காணும். உள்ள இருக்கான பாருங்க சார். ஏய் குழந்தை காணுமாப்பா? போய் தேடுங்கப்பா. சார் அந்த சின்ன பையன் வெளியே எங்க இருக்கான பாருங்க போய் சார். தேடுங்கப்பா. கொஞ்சம் வெளில போய் பாக்குறீங்களா? போய் பாக்குறீங்களா? ஏதாவது இருந்தா உடனே கூப்பிடுங்க. எங்க? கீழே இல்ல. அபி கொஞ்சம் தேடி பாரு. என்னாச்சு? ரிதம் குழந்தை. ஐயோ குழந்தை காணுமா? ஐயோ என்னடி அவனா அஜுவை காணோண்டி. ஒன்றும் ஆயிருக்காது, நான் பார்க்குறேன். ஐயோ அவனை எங்க தேடியும் காணும் ரகு. காணும்னு சொல்லாத. அவனை தொலைச்சிட்டேன்னு சொல்லு. நீதான் அதுக்கு காரணம். அவன் மட்டும் கிடைக்காம போட்டான். பின்னாடியும் பார்த்துட்டேன். அங்க இல்ல இல்ல. உள்ளே இல்ல. அஜய் எங்க இருக்கான்? அஜய் சாரிடா அஜு. இனிமே அவனை ஒன்று விட்டு போக மாட்டேன். அவனை விட்டு போக மாட்டேன். ஒண்ணும் இல்ல பயந்துருக்கும். ரிதம் ரிதம், அடுத்தது நீங்க தான். எங்க ஓடி போற குட்டிமா? இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. இந்த செவுத்து பின்னாடி பூதம் இருக்கு, கடிச்சிரும். சரியா? அந்த செவுத்து பக்கம் போகாதீங்க.
ஹார்ட் பீட் இருக்கு, ஆனா மூவ்மெண்ட்ஸ் இல்ல. ஏதோ ப்ராப்ளமா? பேபி வேக் 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 பேபி. பாப்பா ரொம்ப பயந்துருக்குமா. உனக்கு தான் பூச்சியை பார்த்தா பிரச்சனையே, நீ ஏன் அந்த பக்கம்லாம் போற? அங்க அப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மறுபடியும் இந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆனா குழந்தையோட ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடும். உன்னோட உயிருக்கும் அது ஆபத்து தான். டாக்டர், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ரிதம், வயிற்றுல இருக்கிறது வேற 2 உயிரும் ஒண்ணுதாம்மா. எனிவேஸ், இன்னும் 2 மாசத்துக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ம். டாக்டர், கௌதம்க்கு எதுவும் தெரிய வேணாம், பாவம் பதறிடுவார். சாரிம்மா, ஐவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் ஹிம். ரிதம், இந்த குழந்தை உன்னோட லைஃப்ல எவ்வளோ முக்கியம்னு எனக்கும் தெரியும். பர்சனல் கேர்ல சொல்றேன். பழசு ஞாபகப்படுத்துற எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணு. முக்கியமா அந்த லேக் பக்கம் போகாது.